கண்டிப்பாக சீமான் இந்தியாவில் வரார், அது எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. சீமான் இப்போ ஒரு கம்பல்ஷனில் இருக்கார். கட்சி கலைஞ்சிட்டு வருது, கரைய ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க. ஸோ அண்ணாமலை என்ன கணக்கு போடுறாருன்னா, அதிமுக திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சா என்ன, ஒரு பிஜேபிக்கு முக்கியமான 2 தொழிலதிபர்கள் ஒரு வாரம் முன்னாடி சீமானை பார்த்து பேசியிருக்காங்க. அவர் வீட்டில் பேசுனாங்களாம், 4 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற யாராவது வருவாங்கல்ல, அவங்களுக்கும் சீமானுக்குமான அந்த ரேப்போ எடுபட வாய்ப்பு இருக்கு. 2வது தடவை திமுக வந்துட்டாங்கன்னா அசுர பலம் வந்துடும். ஒன்று யாரும் இப்போவே தொட்டுக்க முடியல. 2வது 5 வருஷம் வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க பாக்கெட்டில் போயிடும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசியம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விழாவில் அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்றாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி புகழாரம் சூட்டிக்கிட்டாங்க. ஸோ இதிலிருந்து திமுக காரங்க நிறைய செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் நாம் தமிழர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? திமுக பயம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். திமுக உண்மையாக பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எந்த கட்சியுமே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை. தமிழ்நாடு அரசியலில் இது வரைக்கும் இல்லை. 2 உதாரணம், எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் 10 ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்தாங்க. ஜெயலலிதா ஜெயிச்சுட்டு 2வது டேர்மில் 1 வருஷத்துல இறந்து போயிட்டாங்க. திமுக வர்றதுக்கு முன்னாடி காமராஜர் இருந்திருக்காரு. நான் சொல்றேன் திராவிட கட்சிகள் வழியாக தான் சொன்னேன். 67க்கு பிறகு. ஆனால் கலைஞரே 2 தடவை ஆட்சி கொடுக்காத போது ஸ்டாலின் அடுத்தடுத்து 2 ஆட்சியை கொடுப்பாருன்னா சந்தேகம் தான். அது இல்லாமல் அவங்களுக்கு கிளி பிடிச்சிக்கிச்சு. கண்டிப்பாக சீமான் இந்தியாவில் வரார், அது எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டு அப்படிங்கிறது சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல்லாம், அந்த எத்த கட்சி கூடயும் நான் கூட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. அரசியலில் கூட்டணி சேர வாய்ப்பு அவர் வேடிக்கையாக சொல்கிறாருமா. எப்பவுமே அரசியலில் நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது அப்படின்னு ஒரு வாசகம் நேற்று வரை திட்டினவங்கெல்லாம் நாளை கை கோத்துட்டு போவாங்க. காலையில் ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை, மதியம் ஒரு பேச்சுவார்த்தை, சாயங்காலம் ஒரு பேச்சுவார்த்தை, அடுத்த நாள் காலையில் வேற ஒரு கட்சியோட கையெழுத்து போட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். சீமான் இப்போ ஒரு கம்பல்ஷனில் இருக்கார். கட்சி கலைஞ்சிட்டு வருது, கரைய ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க. சீமானுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கலாம், மனசில் தைரியம் இருக்கலாம், இன்னும் 10 வருஷம் தனியாக போட்டுடுவேன்னு சொல்லலாம். சீமான்ட்டு ஒரே ஒரு தைரியம் என்னென்னா, எல்லா தேர்தலையும் முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சிருவார். ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றியே கவலைப்பட மாட்டார். சட்டசபை, பாராளுமன்றம், அப்புறம் நகராட்சி, ஊராட்சி, உள்ளாட்சி எல்லாத்துலேயும் ஆளை போட்டுருவார். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 8%, 8லேருந்து 10% ஆகிட்டார். இப்போது அவர் சொன்னார், இன்னும் 20 வருஷம் கழிச்சு நான் முதலமைச்சராக வந்துடுவேன்னு. ரைட். சீமானுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவன் கூட இருக்க கட்சிக்காரனுக்கு 20 வருஷம் நான் இப்படி உட்காந்துருக்குது பதவி இல்லாமல், எப்போ நீ முதல்வாகி, நாங்கள் எப்போ மந்திரியாகி, நாங்கள் எப்போ எம்எல்ஏ ஆகுது அப்படின்னு இருந்தாலும் நிறைய விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீமானுக்கு தெரிஞ்சு போச்சு, இதே லெவலில் போச்சுன்னா 26 தேர்தலுக்கு அப்புறம் கட்சி காணாமல் போயிடும். அது இல்லாமல் திமுக சீமானை ஒழிக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. அவங்க முதல் எதிரியே பார்த்தீங்கன்னா சீமான் தான். இப்போ பிஜேபி கூட அடுத்தது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தையும் பகைச்சுண்டு, மாநில அரசாங்கத்தையும் பகைச்சுண்டு எப்படி அரசியல் பண்ணணும்னு அவர்கிட்ட நண்பர்கள் எடுத்து கூறினாங்க. அது இல்லாமல் டெல்லியிலேருந்து சில முக்கியமான தலைவர்கள்லாம் சீமான்ட்ட பேசியிருக்காங்க. உங்களுக்கு கூட்டணியில் கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்கள் கொடுக்குறோம், உங்களோட கொள்கையில் நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா யாராவது யோசித்து பார்த்துருப்பாங்களா, இந்திய அரசியலில் திமுகவும் வாஜ்பாய் தலைமையிலான என்டிஏ பாஜகவும் கூட்டணி போட்டு 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க டெல்லியில். அப்போ முரசொலிமாறன் காமன் மினிமம் அஜெண்டான்னு ஒன்று கொண்டு வந்தார். உங்கள் கட்சி நீங்கள் தனி, நாங்கள் தனி, இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும். 5 ஆண்டுகள் நடந்தது. அது பெரிய ஒரு சரித்திர சாதனை. திமுக பாஜக சேர்ந்து அவர் சரித்திரமே கிடையாது. பாஜக திமுகவே சேரும் தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் சேர்றதுல என்ன ஆச்சரியம்னு எனக்கு தெரியல.
இல்லை அப்படி வச்சு அவரும் ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதுவும் அவரே சொல்லுவார் தமிழ்நாட்டுக்கு நல்லதெல்லாம் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நேத்தியே அந்த மேடையில் ஓப்பனாக சொன்னார், பிரதமர் நிறைய நல்ல காரியம் பண்ணுறார் தமிழ்நாட்டுக்கு. சீமானோட நடவடிக்கைகளை மாற்றம் தெரியுதான்னா கண்டிப்பாக தெரியுது. இல்லை அது ஊடகங்கள் வந்து மோடியை புகழ்ந்துட்டாரு அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் வந்து தமிழை தான் புகழ்ந்துருக்காரு, அவர் மோடி அவர்களை புகழல, தமிழின் பெருமையை மோடி சொல்லியிருக்காருன்னு தான் சொல்கிறாரே தவிர மோடி வந்து புகழ்ந்து பேசின மாதிரி திமுக ஊடகங்கள் போடுது அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. கட்சிக்காரங்க சொல்கிறது வேற, சீமான் சொல்கிறது வேற. ஓகே, கட்சிக்காரங்க வந்து ஐடி விங்கில் இருக்கிறவங்கலாம் அவங்க வந்து திமுகவோட எதிர்ப்பை தாங்க முடியாமல் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி போட்டு பண்ணிப்பாங்க. அல்டிமேட்டாக முடிவெடுக்க வேண்டியது அவர் தான், சீமான் தான் முடிவெடுக்கணும். ஓகே, சீமான் வந்து பிரதமர்ன்ற வார்த்தை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒன்றிய அரசாங்கம் தமிழை வளர்க்குதுங்க, யார் கேட்க போகிறாங்க? பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தார் அவர். ஸோ ஐடி விங்காரங்க போடுறது வந்து டிஎம்கேவோட அட்டாக்கை பிளண்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஆனால் உண்மையாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சீமான் வந்து ஒரு 10 நாளாக அவர் நெருங்கிய நண்பர்கள் ஆலோசகர்கள்ட்ட பேசிட்டு வர்றார். பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன லாபம் என்ன நஷ்டம். என்ன லாபம்னா ஒரு 30-40 எம்எல்ஏ வரதுக்கு வாய்ப்பு உண்டு, ஒரு 20 எம்எல்ஏ வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கட்சியில் போய் அவங்க ஆளுங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரலாம். அது இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட ஒரு நல்ல குட் புக்ஸில் இருந்தீங்கன்னா வாரியமும் கிடைக்கும், டெல்லியிலையும் ஏதாவது பெரிய ஒரு போஸ்ட் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லா விதமான, ஏன்னா அவருடைய 8% 10% தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக பாஜக அடுத்தபடியாக இரட்டை இலக்கத்தில் இருக்கிறது இவருடைய கட்சி மட்டும்தான். 8ங்கிறது 10 ஆயிடுது. இப்போ கடந்த தேர்தல் 8 ஆகுது, இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. 8ன்னு வச்சுட்டா கூட அதிகமான எண்ணிக்கையில் உள்ள வாக்கு சதவீதத்தை இதில் 4வது கட்சியாக சீமான் கட்சி இருக்குது. அது பாஜகவோட சேர்ந்ததுன்னா பாஜக பலம். ஸோ அண்ணாமலை என்ன கணக்கு போடுறாருன்னா, அதிமுக திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சா என்ன, விஜய் உள்ளே எடுத்துப்போம், விஜய்க்கு Y+ கொடுத்து அவர்கிட்ட பேசி விஜய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட என்ன அஜெண்டா வேணும்னு சொல்லி நான் பண்ணி கொடுக்குறோம். டெல்லி என்னோட பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தான் கூட்டணி. சீமான் கேட்டாராம், ஏங்க கூட்டணி பாஜகவோட என்னங்க பண்ணுறதுன்னு. அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூட்டணிங்க, நீங்கள் என்டிஏ டெல்லி பண்ணுறது யூபி பண்ணுறதுல நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுப்பீங்க, தமிழ்நாட்டு பாஜக உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கும், உங்களோட எண்ணங்களை நிறைவேற்றும். இப்போ யூபி பீகார் என்ன உங்களுக்கு என்ன அப்படின்ற பாயிண்ட் சொன்ன சீமான் கன்வின்ஸ் ஆகிட்டு. இல்லை நிர்மலா சீதாராமனும் சீமானும் சந்திக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே சார். சந்திச்சிருக்காங்க. உண்மைதானா சார்? இப்போ வந்து பிரதமரே வந்து சீமானை சந்திக்கிற ஆர்வமாக இருக்க ஒரு செய்தி படித்த நேற்று பேப்பர். சீமானவர்களை சந்திக்க பிரதமர் வந்து சீமானை சந்திக்கிறது ஆவலாக இருக்கார். ஏன்னா நேற்று ராமேஸ்வரம் வந்த பொழுது அவர் யாரையுமே சந்திக்காததுக்கு காரணம் எல்லாம் ஓப்பன் டோர் மீட்டிங். ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார், வெட்டவெளி பொதுவெளியில் மீட்டிங்கு, பொதுவெளியில் திறந்து வச்சார், கோயிலுக்குள்ளே போனார். கோயிலுக்குள்ளே போய் அரசியல் பேச முடியாது, கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தார், ஹெலிபேடு போனார், பேரை முடிச்சு டெல்லிக்கு போயிட்டார். ஸோ அண்ணாமலையோட கூட தனியாக பேச முடியல, அப்புறம் வந்து கட்சி தலைவர்கிட்ட தனியாக பேச முடியல, கவர்னர் 2 நிமிஷம் அலோவ் இன்னும் பேசினார் போல் இருக்குது. ஸோ சென்னையில் வந்து தங்குற மாதிரி ஒரு சிறிய அறைக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசுகிறது தான் அரசியல். இது சும்மா கை காமிச்சு அளவு சொல்லிட்டு போயிட்டு. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் கட்சியில் வர்றது பிரதமர் உள்துறை அமைச்சர் ஆவலாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லை சீமான் வந்து வெகு விரைவில் ஒரிசாவுக்கு போக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், ஒரிசாவில் வச்சு ஏதோ பேச்சுவார்த்தை பிரதமர் அங்கே வர சொல்லி பேச போகிறார். பிரதமரை ஒரு வாட்டி பார்த்துட்டாரு வச்சுங்க சீமான், அவர் நல்லா கன்வின்ஸ் பண்ணுறார். பிரதமர் கன்வின்ஸ் பண்ணுறதுல பெரிய அளவு அப்படியே மனதை மயக்கி, மிஸ்டர் சீமான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி நான் பண்ணி தரேன் அப்படின்னு. சீமானுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை அளவில் எதிர்ப்பு ஒன்றும் இல்லைங்க. நேற்று அண்ணாமலை தமிழ் வழியாக தேசியம் பார்க்க, தேசியம் வழியாக தமிழ் பார்க்கன்னு சொல்லிட்டார், அதே முடிஞ்சு போச்சு. சரி, அண்ணாமலை ப்ரிஃபர்ஸ் சீமான் தான் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு இவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் சொன்னால் நான் கேட்டாங்களாம் எஸ்ஆர்எம்லேருந்து சீமானுக்கு கூட, அதனால் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டாங்களாம். ஸோ சீமானும் அண்ணாமலையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு தேர்தலையும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒற்றுமை பிரதிபலிக்கும். எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றா இருந்தால் தானேங்க ஜெயிக்க முடியும். இப்போ டிஎம்கே கூட்டணி மாதிரி காங்கிரஸ் பக்கம் பிச்சுட்டு போகுது, விசிக்கு பிச்சுட்டு போகுது, இவர் ஒரு பக்கம் பிச்சுட்டு போகிறாரு. அந்த மாதிரி இருந்து என்ன எப்படி கூட்டணி இருக்க முடியும்? பாஜக இப்போ ராமதாஸ் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அவர் பிஜேபி கூட தான் இருக்கார். டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளே வர போகிறார், ஜிகே வாசன்,
இவங்கெல்லாம் ஹார்ட்கோர் பிஜேபி லாயலிஸ்ட். டெல்லியில் மட்டும் சொல்கிறாங்களா, எல்லாருக்கும் எம்எல்ஏ தேர்தல், எம்எல்ஏ சீட்டில் 5-10 சீட் கொடுங்க, ஜிகே வாசனுக்கு 10 சீட் கொடுங்க, கிருஷ்ணாவுக்கு 10 சீட் கொடுங்க, எல்லாம் கொடுங்க, நிறைய கொடுத்து ஜெயிக்க வைங்க, அவங்களாம் உள்ள வாட்டும். அவன் நிறைய நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம கூட இருந்தவங்கள நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் சீமானுக்கும் ஒரு 30-40 சீட் கொடுக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், அவர் ஆல்ரெடி நிறைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. ஸோ ஒருவேளை இப்போ பாஜக கூட்டணியில் வர்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோமே, வேதாரண்யம் தொகுதியில் இடும்பாவனம் கார்த்திக் போட்டியிடுவார்னு சொல்கிறாங்க. இதே தொகுதியை பாஜகவோ இல்லை வேறு ஏதாவது கூட்டணி கட்சிகளோ கேட்டாங்கன்னா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லை, இப்போ போட்ட இப்போ அனௌன்ஸ் பண்ண பேர்கள்லாம் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏங்க, தேர்தலில் போட்டிட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ண கேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எலெக்ஷன் ஃபைனல் ரிசல்ட் வந்து தேர்தலுக்கு முன்பு வேட்புமனு தாக்கல் செய்து ஒரே கட்சி 2 பேர் போட்டு கிரமாதம் வித்ட்ரா பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஏர்லி, இன்னும் 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. கேண்டிடேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அனௌன்ஸ் பண்ணுறபடியே அவர் என்ன காட்டுறாருன்னா, நான் ஸ்ட்ராங்குன்னு காட்டுறாரு. எங்கள் கட்சி எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயார். சட்டசபை தேர்தலில் நாங்கள் போட்டி போகிறோம், தனியாக கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டி போட்டி போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிக்கிறதுக்கு ஒரு சமிக்கையாக பண்ணிருக்காரு. இப்போ நாளைக்கு அண்ணாமலையோ இவங்கள உட்காந்து நிர்மலா சீதாராமன் உட்காந்துட்டு, சீமான் உங்கள் எந்த தொகுதியோ ஒன்று கேட்டால் 20 எழுதி கொடுப்பார், 15 எழுதி கொடுப்பார், 20 எழுதி கொடுப்பார். அதில் என்னென்ன சீட்டு காமனோ, எது பாஜகவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதியை கொடுத்து பேச்சுவார்த்தை முடியும். ஸோ இப்போ தேர்தல் இப்போ அனௌன்ஸ் பண்ண வந்து வேட்பாளர்கள் பேர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒன்றும் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுக்குறதோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ இது எப்போ வேணால் இது மாற்றப்படலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ சீமான் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரு, முன்னாடி இருந்த மாதிரி எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் வந்து ஸ்டெபனாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக விஜயை சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? விஜயை விட நான் நினைக்கிறது வந்து திமுக வீட்டில் நடந்த அட்டாக் வந்து அவரை வந்து நிலைகொள்ளையே வச்சிருச்சு. சீமானோட மனைவி வந்து டாக்டர் கே காளிமுத்துவோட மகள். எம்ஜிஆர் பாசத்துடன் தம்பி என்று எம்ஜிஆர் அழைத்த காளிமுத்துவோட மகள் தான் சீமானோட மனைவி. அரசியல் குடும்பம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஓகே, எல்லாம் சீமானோட சொல்லப்பட்டதா. ஒரே நேரத்தில் 2 எனிமி வச்சுக்காதீங்க. உங்களோட எனிமி டிஎம்கே தான். பிஜேபி எதுக்கு எதிர்க்கிறீங்க? அவங்க உங்கள் பேஜுக்கே வரல, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் தமிழ் தான் போய் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட எண்ணப்படி பிஜேபி நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்குற மாதிரி பிஜேபி பண்ணிருக்கோம். ஒரு பிஜேபிக்கு முக்கியமான 2 தொழிலதிபர்கள் ஒரு வாரம் முன்னாடி சீமானை பார்த்து பேசியிருக்காங்க. அவர் வீட்டில் பேசுனாங்களாம். 4 மணி நேரம் பேசியிருக்காங்க. அவங்க கட்சி சார்ந்தவங்க இல்லை, ஆனால் பாஜகவோட அனுதாபிகள், ஆதரவு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஓய்வு பெற்றவர்கள், சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவர்கள் போய் பேசியிருக்காங்க. பேசி அவரோட மைண்ட் எண்ண ஓட்டத்தை வாங்கி டெல்லிகிட்ட சொல்லிட்டாங்களாம். சீமான் இஸ் வில்லிங், இஸ் கேம், வந்துடுவார் அவர், நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா வந்துடுவார் என்று. அதனால தான் அண்ணாமலை இறங்கி பேசியிருக்காரு. அடுத்த கட்ட ரவுண்டில் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே சீமானுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்குள்ளே வரதுக்கான ஒப்பந்தமே கையெழுத்து போடப்படும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அமித்ஷா சொல்கிறாராம், எத்தனை நாள் தள்ளி போடுவீங்க, ஏப்ரலுக்குள்ளே எனக்கு லிஸ்ட் வரணும். பாஜக வருதா, ஏடிஎம்கே வருதா, சீமான் வர்றாரா, விஜய் வர்றாரா, யார் வராங்க, லிஸ்ட்டு போகணும், நான் கேம்பெயின் ஆரம்பிக்கணும். இனிமேல் எவ்ரி மந்த் அமித்ஷா சென்னைக்கு வர போகிறார். மாதம் இப்போ 10ஆம் தேதி 15ஆம் தேதி வர்றாரு. இப்போ திருப்பி எவ்ரி மந்த் வருவாராம். வந்து ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி விட்டுட்டு கேம்பெயின் பண்ணிட்டு போகிறான்னு கேள்விப்படும். சார், நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு ரேப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற யாராவது வருவாங்கல்ல, அவங்களுக்கும் சீமானுக்குமான அந்த ரேப்போ எடுபட வாய்ப்பு இருக்கா? சீமான் என்டிஏல வர்றதுக்கு காரணமே அண்ணாமலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பாஜக என்ற கட்சிக்கோசரம் வர்றாரு. ஓகே, அண்ணாமலை வந்து அவருடைய நண்பராகவோ ஃப்ரெண்டாகவோ இருக்கலாம். ஆனால் சீமான் உள்ளே வரணும்னு நினைக்கிறவர் வந்து பிரதமர் அப்படின்னு அடித்த பாஜக தலைவர் அண்ணாமலை இல்லாமல் ஒரு XYZ வந்தார்னா அவர் சீமானை பயபக்தியோடு ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட லைக்கிங்னு தெரியும் அவங்களுக்கு. கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு இவர் எடுத்துக்கோ என்டிஏன்னு சொல்லிட்டாருன்னா பிரைம் மினிஸ்டரோட மனசில் இடம் பிடிச்சவர்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் பாஜக தலைவர் மொபு பண்ண மாட்டாங்க. பண்ண நேரம் டெல்லிக்கு ஃபோன் பண்ண கதை கந்தலாயிடும். பாஜக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. ஸோ அண்ணாமலை இருந்தாலும் இல்லாட்டியும் வேறு யாராவது வந்தாலும், அது நயினார் நாகேந்திரனோ யாரோ XYZயோ யார் வந்தாலும் சீமானுடன் உள்ள அணுகுமுறை நட்பாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா மோடியோட சாய்ஸ், அமித்ஷாவோட சாய்ஸ் வரும்போது இவங்க வாலாட்ட மாட்டாங்க.
இப்போ என்டிஏல ஏடிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையினுடைய நிலைப்பாடாக இருக்குது. என்டிகேக்கு மட்டும் அவர் எப்படி சார் ஓகே சொல்கிறார் நாம் தமிழருக்கு? அதோட காரணம் சொல்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தல் பொழுது ஒரு சீட்டும் பாஜகவுக்கு முக்கியமாக தேவைப்பட்டது. ஒரு தேர்தலில் ஒரு கால் உதாரணம், பாஜக அதிமுக இது நம்ம பாமக இதெல்லாம் கூட்டணி அமைச்சு போட்டி போட்டிருந்ததுன்னா சாதாரண கால்குலேஷன் பிரகாரமே 15லேருந்து 20 சீட்டு எதிர்கட்சிக்கு வந்திருக்கும். ஏன்னா ஓட்டு சிதறாமல் அப்படியே போயிடும், பாதிக்கு ஜெயிக்க முடியும். அந்த 15 சீட்டு மோடிக்கு டெல்லியில் கை கொடுத்துருக்கோம், 15-20 சீட்டு கை கொடுத்துருக்கோம். அப்போ எங்ககிட்ட வந்து எங்களுக்கு உதவி பண்ணாமல் இப்போ நீ முதலமைச்சராகிறதுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சராகிறதுக்கு வந்து பாஜக தெய்வம் நீ வரியே, நீ எல்லாம் என்ன மாதிரி கட்சி நடத்துகிற, நீங்கள் துரோகின்னு சொல்லாமல் சொன்னார் அண்ணாமலை. இதான் காரணம். உண்மையான ரீசன் என்ன, உனக்கு ஒன்று தான் என்கிட்ட வரேன், எங்களுக்கு ஒன்று நீ வந்தியா, அப்போ நான் தனியாக போட்டிடுவோன்னு மீதியை முறுக்கிட்டு போனீங்க, என்ன ஆச்சு கட்டத்தில் மண்ணை கவனிங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சராகிறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு 10 எம்எல்ஏ வந்தாங்க, தனியாக போட்டி போடுறோம், என்டிஏ ஏடிஎம்கே எல்லாம் மட்டும் போட்டி போட தயார், நாங்கள் இப்போ 20 சீட் வந்தாலும் போதும் எங்களுக்கு. ஆனால் அடுத்த முறை டிஎம்கே வந்ததுன்னா முதல் அட்டாக் உங்கள் மேலே தான் இருக்கும். உங்கள் அட்டாக் முதல் உங்கள் மேலே தான். கொடநாடு மேட்டர்லேருந்து எல்லா மேட்டரும் வெளில எடுப்பாங்க. ஏன்னா 2வது தடவை திமுக வந்துட்டாங்கன்னா அசுர பலம் வந்துடும் அவனுக்கு. ஒன்று யாரும் இப்போவே தொட்டுக்க முடியல. 2வது 5 வருஷம் வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க பாக்கெட்டில் போயிடும். அவஸ்தைப்பட போகிறது நீங்கள் தான், நாங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி அமைச்சாரோம். அதே சீமான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை கொஞ்சம் குறை கூறுவார், பாஜகவை திட்டுவார், பிரதமரை கேவலமாக பேச மாட்டார். கோ பேக் மோடி, பிளாக் ஃபிளாக் மோடி, அப்புறம் மோடி என்ன பண்ணார், அந்த மாதிரி ஒரு தவறான பேச்செல்லாம் வந்து பாஜக மேலேயோ பாஜகவோட கொள்கையை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அது அவர் உரிமை. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எல்லாம் ஜாலரா அடிக்கணும் அவசியம் கிடையாது. தனிநபர் விமர்சனம் சீமான் இன்னைக்கு பண்ண மாட்டார். பிரதமரை தாக்கியோ தரக்குறைவாவோ பேசினதா எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒன்றே அண்ணாமலைக்கு அவர் மேலே ஒரு மதிப்பு வரது காரணம்னு நான் நம்புகிறேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.